வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மழை கணக்கு பத்தி பார்க்கலாம். மழை கணக்கு எப்படி ஈஸியா ரெடி பண்றதுன்னு. ஆக்சுவலா இத நீங்க ஈஸியா ரெடி பண்றது எப்படின்னா, அப்படியே இருக்கிற படிவத்துல கையிலே எழுதிடலாம். ஒரு மணி நேரத்துல ஜமா பஞ்சி போது கூட சில பேர் அந்த சைன் பண்ற செக் மெமோ அப்போ கூட எழுதின்னு இருப்பாங்க. ஆனா இத ஈஸியா எப்படி நம்ம ஒன்லி மேக்கிங்ல நம்ம எழுதுறதுலாம் கிடையாது, ஒன்லி சைன் மட்டும் போடுறதுக்கு எப்படின்ற டெக்னிக்ல இது இருக்கு. ஏற்கனவே இது போட்டிருக்கோம். பட் ஆனா இது இந்த பசலினுடைய டேட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தினது. இது 26/3/2025 இருந்து இந்த மார்ச், இந்த வருஷம் மார்ச் 25/3/2026 வரைக்கும் இருக்கும். இதுல சில டெக்னிக்லாம் சொல்றேன் பாருங்க. இதுல நம்ம ராணிப்பேட்டையினுடைய டேட்டாவை நான் போஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன். அப்படி உங்க இதுக்கு தேவைன்றவங்க வேற மாத்தணும்ன்றவங்க இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் இல்லைன்றது வரணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி குத்திங்கன்னா அது அப்படியே மாறிக்கும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸல் டிப் நான் சொல்லணும்னு நினைச்சது. கண்ட்ரோல் Z அழுத்தினீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது. அதுக்கப்புறம் இதில் அதர் டிஸ்ட்ரிக்ட் எப்படி எடிட் பண்ணோம்னா, இதில் நீங்கள் ஷிஃப்ட் அழுத்திங்க. ஏப்ரல் ஷீட்டில் செலக்ட் ஆகிருக்கும் போது ஷிஃப்ட் அழுத்திங்கன்னு மார்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எல்லா இதுவுமே செலக்ட் ஆகிடும். அப்புறம் இங்கே வச்சு நீங்கள் இந்த இதை மாத்தினீங்கன்னு வச்சுங்க. ராணிப்பேட்டைய நீங்க இப்ப வேலூர் இல்ல திருப்பத்தூர் மாத்துறீங்க, உங்க ஊர் எதனா மாத்துறீங்க, குடியாத்து அது மாதிரினா இது எல்லாம் எல்லா பேஜ்லயுமே தன்னால மாறிடும். இதுதான் இன்னொரு ஒரு இது சொல்லணும்னு நினைச்சது. அப்புறமா வெளியே எங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா அது அந்த ஷீட்டு செலக்ட் எல்லாம் போயிடும். ஓகேங்களா? இது எல்லாம் மாத்துறதுக்கு வில்லேஜ் பேரு எல்லாமே எல்லா ஷீட்லயும் ஒரே முட்டை மாத்துறதுக்கு. அப்படி மாத்திட்ட பிறகு நீங்க ஒன்னே ஒண்ணு என்ன பண்ணணும்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க அதே இதுல 25ன்ட்டு அங்க நம்ம எடிட் பண்றதுனால இந்த 3ம் 25ன்னு மாட்டு இருக்கும். அப்புறம் இந்த 3 வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணி இங்க அந்த 25 26ன்னு மாத்தீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறமா இதுல நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான ரைன் காஜ் இருக்கிற எல்லாத்தையும் மழை விவரங்களுடைய இது போன மார்ச்ல இருந்து இந்த மார்ச் வரைக்கும் எல்லாம் இருக்கு. நமக்கு தேவை இந்த 26/3 இருந்து அதை ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதுல இந்த மார்ச்ல 25/3 வரைக்கும் தேவை 2026ல. இந்த எல்லா இதுவும் இருக்கு இல்லைங்களா? நம்ம நானே இதுல ராணிப்பேட்டை இதே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க நம்ம ராணிப்பேட்டை இது வேணும்ன்றவங்க எதுவும் பண்ண தேவையில்ல. மத்தது எதனா வேணும்னா நீங்க ஹைட் பண்ணீங்க. இன்கேஸ் நீங்க இப்போ பணப்பாக்கம் இருக்கிறது அடிக்கணும் அப்படின்னும் போது இந்த இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு மேல B2I ஐடு குத்திங்கன்னா அது வரைக்கும் ஹைட் ஆயிடும். ஆச்சா? பணப்பாக்கம் வந்துச்சா? இதுக்கப்புறமா இருக்கிறது இதெல்லாம் கூட தேவையில்லை. இதை ஹைட் பண்ணிருக்குங்க. ஓகே, இதை ஹைட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்க, மூவ் ஆர் காப்பின்னு இதை ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு நியூ புக் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் காப்பி வேணாம், மூவ் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல மூவ் பண்ணனாலும் சரி, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆர்பிடி ஷீட் பிரிண்ட் ஆகாது, எக்ஸ்போர்ட் ஆகாது. நான் உங்களுக்கு மூவிங்லயே சொல்றேன். இப்போ நியூ புக்ல ஓகே குத்திங்கன்னா அது அதுல மூவ் ஆயிடுதா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், விண்டோஸ் பட்டன் இருக்கும் இல்லையா இந்த கீபோர்ட்ல, அத நீங்க விண்டோஸ் பட்டன் அழுத்தின்னு லெஃப்ட் ஏரோ அழுத்தினீங்கன்னா அது அந்த பக்கம் வந்துடும். அப்புறமா எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி இந்த பக்கத்துல வர்றதுக்கு இன்னொரு விண்டோ எது வேணும்னு கேட்கும். இந்த ரெயின்ஃபால் ஏற்கனவே இருக்கிறத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வந்துட்டவன இதை நீங்க பார்த்து பார்த்து அச்சிக்கலாம். பணப்பாக்கத்துக்கு தேவையான பணப்பாக்கம் வட்டம்
அதாவது நெம்லி வட்டம் நம்ம வியூஸ் வந்து நம்ம 3 எழுத்து சொந்தங்கள் வந்து அங்கங்க இருக்கிறத அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். 12:3ல அங்க பேஞ்சிருக்கு. இங்க நம்ம ராணிப்பேட்டில் 11:3ல தான் பேஞ்சிருக்கு. அங்க 12:3ல 9.2 மில்லிமீட்டரே பேஞ்சிருக்கு. இதுல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து மில்லிமீட்டர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் எடிட் பண்ணிலாம் முடிச்சவனே என்ன பண்ணலாம், உங்க இந்த கீழே இருக்கிற பாட்டம்ல இருக்கிற இது கூட நீங்க எல்லா ஷீட்டையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட், இங்க என்ன உங்களுக்கு ஏரி வருதோ அந்த ஏரியினுடைய பேரு, பெரிய ஏரியில் நீர் இருக்கிறது, அது மாதிரி இது பொதுவானது மட்டும் இதுல போட்டு இருக்கேன். கால்நடைகளுக்கு வியாதி இல்லை, குடிநீர் கிடைக்கிறது, பொது சுகாதாரம் நல்ல நிலையில் உள்ளதுன்னு. உங்களுக்கு வேற என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல தான் இந்த ஏரியில் நீர் உள்ளது, பெரிய ஏரியில் நீர் உள்ளது அப்படின்னு அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல், அதாவது ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஷீட் செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். அதே மாதிரி திருப்பி ஷிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு, அதாவது கண்ட்ரோல் செலக்ட் பண்ணி எதனா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸல் டிப்ஸ் நான் சொல்ல வந்தது. இதுல வந்து அப்புறமா ஏப்ரல்ல இங்க இருக்குது பாருங்க எக்ஸ்போர்ட் பிடிஎஃப், அதை நீங்க குத்தீங்கன்னா எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். அங்க எந்த லொகேஷன்ல நீங்க சேவ் பண்ணணுமோ அது சேவ்னு குத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தின் 5 செகண்ட்ஸ்ல எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் ஆயிட்டு உங்களுக்கு பக்காவா வந்து இந்த ரெயின்பால் அக்கௌண்ட் ரெடி ஆயிடும். மொத்தம் 24 பேஜ் வரும். இதை வந்து பேக் டு பேக் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இங்க வந்து வேற எதனா வேணும்னா கூட எழுதிக்கின்னு இங்க கையெழுத்து போட்டுக்கலாம். விஏஓ ஆர்ஐ ஜோனல் டிடி அதே மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதை வந்து நீங்க அப்படியே பேக் டு பேக் எடுத்து சார்ட் பைண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு ரொம்ப நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அப்புறம் அதான் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இதுல வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அன்னைட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஓகே, இதுல வந்து அரக்கோணம் வட்டம், ஆற்காடு, நெமிலி, வாலாஜா, அம்மூர் பாயிண்ட், வாலாஜா, அம்மூர், அப்புறம் வந்து பாலார் அணைக்கட்டு, ராணிப்பேட்டை, கலவை, மின்னல், ஷோலிங்கர், இது மாதிரி முக்கியமான ரெயின் காஜ் இருக்கிற பாயிண்ட் எல்லாத்தினுடைய இதுவுமே இதுல இருக்கு. இந்த லாஸ்ட் வந்து அதனுடைய டோட்டல். ஓகேங்களா? இது மாதிரி மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா ஏன் மார்ச்ல இருந்து வருதுன்னா நம்ம போன ஏப்ரல் இருந்து தான் இது கணக்கு, ஏப்ரல் 25ல இருந்து. பட் ஆனா நமக்கு மார்ச் 26 தான் எப்பவுமே அந்த மழை கணக்கு ஆரம்பிக்கும். அதாவது 26ல தான் ஆரம்பிக்கும் ஒரு ஒரு மாசம்ன்றதுனால நம்ம மார்ச் 26 தெரியணுன்றது இதுல நான் மார்ச்சம் வச்சுக்கிறேன். மார்ச் டு மார்ச் நீங்க அதை பார்த்து நீங்க இதுல டைப் பண்ணி அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கின்னு 2 நிமிஷத்துல உங்க மழை கணக்கை முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.